வணக்கம். நான் உங்கள் பளு. இன்றைக்கி வந்து ஒரு லாட்ஜில் வந்து ஒரு 80 ரூம் மட்டும் இருக்குது. அதில் ஒரு 20 ரூம் மட்டும் லீக்கேஜ் ஆகுது. அது என்ன காரணம்னு நிறைய ப்ளம்பர் பார்த்தாங்க. அது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு பாத்ரூம் மட்டும் சாம்பிளுக்கு பார்த்தோம். அதை மட்டும் பாருங்கள். இந்த பாத்ரூம் ஃபுல்லாக கன்சீல் பைப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. பிவிசி கன்சீல் பைப் போட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு ஹீட்ரு வந்து நான் ஹீட்டர் வால்வு போடாதனால நான் ஹீட்டர் வால்வு இருக்குது. அது ஒர்க் ஆகாதனால ரிட்டர்ன் ஆகி எல்லாமே மெல்ட் ஆகிட்டு, அது ஒரு பாத்ரூம் மட்டும் ஃபுல்லாக ஃபால்ட்டு பார்த்துட்டு இதுதான் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த லைனையே எல்லா பைப்பையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல டேமேஜ் இருக்குதுன்னு அவங்க ஓனர்கிட்ட காட்டுறதுக்காக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த பைப் லைன் மட்டும் அப்படியே வருது. எடுத்துகிட்டு அடுத்த பாத்ரூம் நம்ம நார்மலாக அவுட்ரு போகிறத கட் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம பைப்பு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஹீட்டரோட இன்புட் ஆகாமல் வாட்ரு அதில் பாருங்கள் ஃபுல்லாக பைப்பு எவ்வளோ மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதேமாதிரி கிராக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஃபினோலெக்ஸ் பைப் தான் போட்டிருக்காங்க. சிபியூசி பைப்பு கன்சீல் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனைக்கே வேலை இருக்காது. அவுட்டில் மட்டும் ஃபால்ட்டு தெரிஞ்சிருக்கும். இதேமாரி எல்போ எல்லாமே கைண்டு இருக்குது ஃபுல்லாக. இந்த ஃபால்ட்டுக்காக தான் ஃபுல்லாக அந்த பைப் லைன் அப்படியே எப்படி போட்டிருக்காங்களோ அதே கண்டினியூ பண்ணி அதை உடச்சாச்சு. நம்ம ஒரு பாத்ரூம் ஓகே ஆன பிறகு அவங்க ஓனர்கிட்ட சொன்ன பிறகு ஃபுல்லாக ஒர்க் எல்லாத்தையும் எல்லா பாத்ரூம் பார்க்க சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக உடச்சிட்டு இப்போ ஃபுல்லாக அந்த லைனு டைல்ஸ் இருக்கிற லைனை மட்டும் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஷவரு டேப்பு எல்லாமே அளவுலாம் தப்பு தப்பாக வச்சுருந்தாங்க. நம்ம எப்படி போட போகிறோம்னா இது வந்து ஃபுல்லாக கன்சீல் வால்வு ஒரிஞ்சு சிபியூசி கன்சீல் வால்வு. இதுக்கு தனியாக அடாப்டரு இது எல்லா பின்னும் தனியாக கொடுத்துருவாங்க. நம்ம டோட்டலாக ஒரு 20 பாத்ரூமுக்கு ஒரு வால்வு இருக்கிற மாரி இருந்துச்சு. ஆஃப் பண்ணால் ஃபால்ட்டுனா கட் பண்ணுற மாரி இருக்குது ஃபுல்லாக பாத்ரூமு. அதனால் இதேமாரி கன்சீல் வால்வு ஒரிஞ்சில் போட்டுட்டு நம்ம ஒரு பாத்ரூமுக்கு இண்டிவிஜுவலாக நிப்பாட்டுற மாரி வால்வு போட போகிறோம். முக்கால் வந்து ஷவருக்கு, இது வந்து டோட்டலாக பாத்ரூமுக்கு நம்ம ஆஃப் பண்ணுற மாரி வால்வு போட போகிறோம். ஒரு பாத்ரூம் மட்டும் சாம்பிள் கொடுத்துட்டா ஃபுல்லாக அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒர்க்கெல்லாம். இந்த ஒர்க்கு கண்டினியூ பண்ணப்போ சிபியூசி பெட்டினா கொஞ்சம் இதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் வருது எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ வாஷ் பேஷனுக்கு ஒரு டேப் பாயிண்ட் வச்சாச்சு. எல்லாமே சிபியூசி ஃபுல்லாகவே போட்டுது. வாஷ் பேஷனுக்கு வச்சாச்சு. அதுலேருந்து கொண்டு வந்து நம்ம டீ போட்டு இந்த கீழே உடச்சிருக்கோம் அந்த வெயிட்டு தான் வச்சுருந்தாங்க. இப்போ இதில் ஒரு நார்மல் டேப் ஒன்று, ஷவர் வால்வு அதுலேருந்து ஒரு அடி போட்டுச்சு. முன்னாடி கீழே டேப் இருந்துச்சு. அவங்க எப்படி தான் வச்சாங்க, தர ஹைட்டு மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லா பாத்ரூமும் அதேமாரி தான் ஒர்க் பார்த்துருக்காங்க. மேலே ஷவருக்கு எல்லாமே ஹைட்டு கம்மியாக வச்சுருந்தாங்க. எல்லாமே இப்போ ஹைட்டு ஏற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த சைடில் வந்து நம்ம கேட் வால்வு ஒரிஞ்சு போட்டிருக்கோம் பாருங்கள். இது வழியாக டெலிவரி வரும். உள்ளார வந்து நம்ம ஆஃப் பண்ணால் இந்த பாத்ரூமில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாட்டமாக வச்சுக்கலாம். நம்ம இது எல்போ ப்ராஸ் இங்கே ஒன்று வந்துடும். டீ ப்ராஸ் வந்து ஹெல்த் ப்ராஸுக்கு எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சோலாருக்கும் தள்ளி வைக்கிறோம். சோலாருக்கு எல்லா பாத்ரூம் தள்ளியில் இது லார்ஜாக இருக்கிறதுனால நம்ம அடிஷ்னலாக தள்ளுறது ரொம்ப அவசியம். சோலாருக்கு லைன் வச்சுட்டா இப்போ இல்லைனாலும் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் வைக்கிற மாரி இருக்கும் சோலார். அவங்க அதுக்காக ப்ரோஷன் வைக்க போகிறோம். இப்போ சிபியூசி போட்டால் ரொம்ப நல்லது உங்களுக்கு. நான் ரிட்டர்ன் வால்வு ஃபால்ட் ஆனாலும் அவுட்டரில் ஃபால்ட்டு தெரியும் உங்களுக்கு. ஸ்டெப்பு ஒரு பெண்டு போட்டு ஹீட்டு டெலிவரி ஹீட்டு இன்புட் எல்லாத்தையும் முறிக்காச்சு. நம்ம சோலாருக்கு மட்டும் ஜம்பர் போட்டு வச்சுருக்கோம். அந்தாண்ட டம்மி பண்ணி வச்சுருப்போம். தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு ஏற்ற மாரி மறுபடியும் கரெக்டாக வச்சாச்சு. நீங்கள் இதேமாரி கன்சீல் பண்ணுறீங்க லாட்ஜுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதேமாரி சிபியூசி பைப் போடுங்க. என்ன காரணம்னா கஸ்டமர் வந்து சொல்ல மாட்டாங்க லாட்ஜில் தங்கணும் நல்ல பைப்பில் வந்து சுடு தண்ணி வருதுன்னு. அதுக்காக தான். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.